வாங்க வேலை முடியுது. எனக்கு காசு நீங்க கொடுக்கணும் போதும். மகராசி நீங்க போயிருக்கு. இந்த கொலை பண்ணி மேல போயிட்டு ஆமா நான் தெரியாம கேக்குறேன். நல்லாதான் ஆடுறேன், ஓடுறேன், பாடுறேன், எல்லாமே நல்லாதான் பண்ண. ஆமா சாவரம் சொல்றிய, ஏன் என்ன ஆச்சு? நான் இனிமேல உயிரோடு இருக்கல. உயிரோடு இருக்கலடா தாயால. ஏன்னா அண்ணா சாவரியா? ஆமா. சாவறதுக்கு என்ன பண்ற? அதாவது சாவரன்னு முடிவு எடுத்துட்டேன். ஆமா. ஆனா எப்படி சாவறதுன்னு தெரியல. 10 ரூபாய் வாங்கி சாவர 10 ரூபாய் வாங்கிட்டு சாப்பிடாங்கறாரு. உங்க பேரு பா? உங்க பேரு? இன்னும் திருமங்கலத்தை சேர்ந்த முத்துசாமி ஐயா அவர்கள். அவர் சொத்துல இருந்து கட்ட போய் 10 ரூபாய். ஆமாமா செத்து போயிட்ட கட்ட போய் வச்சுதான் ஆகணும். ஆமா. அதனால நான் மேல இருக்கல. நான் சாவறேன். என்னமா கட்ட போய் வந்துருது? இன்னும் மேற்கால. மேற்கால யார் பாருங்க? மேற்கால தக்கால எல்லாம் இருக்குப்பா. சுவாமி ஆண்டவா கடவுளே மாரியாய் மகமாயாமா பேரேமே நல்லம்மா அவர்கள் கட்ட போய் 50 ரூபா. நல்லம்மா அவர் சொத்துல இருந்து எனக்காக 50 ரூபா அன்பளிப்பு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்ல முத்துசாமி கவுண்டர் அவர்கள் சொத்துல இருந்து எனக்காக 10 ரூபா அன்பளிப்பு கொடுக்குறாங்க. அவரது குடும்பமாக விட்டது எல்லாம் இல்ல காளியம்மனுடைய அருள் பெற்று நோயற்ற வாழ்வோம் குறைவில்லா செல்வம் பெற்று சுகத்தோடு வாழ்ந்திருக்கேன். நம்ம கலைக்குழுவின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் நானே இங்க மேல உயிர் தட உண்டாதம்மா. நான் அம்பே தடதுக்கு நெச தெளிஞ்சு போயா முடித்தர நான் தனியா சச்சதுக்கு வருவாயின்னு வச்சதா மகராஜ் உண்டம்மா. அவ்வளவுதானா? உனக்கு சாவறதுக்கு நான் ஐடியா தரேன். சாவறதுக்கு ஐடியா வேணும். ஆமா ஏன்னா அறியா பையன். ஏண்டா தெரியாம செத்து போய் என்ன பண்றது? அதாவது ஒரு நோய் இருந்தா உடம்புல செத்து போயிடலாம். ஆமா. நோய் இருந்தா செத்து போயிடலாம். ஒண்ணு பஸ் ரோட்ல போய் நின்னா செத்து போயிடலாம். ஏதோ ஒரு வாக்குல சாவு வரணும். ஆமா. நல்லா இருக்கிறவங்க எப்படி சாவறது? சாவறது அவ்வளவுதானா? அகோய் அகோய் நான் எல்லாம் சச்சியானது கரெக்டா போகலாம். காசுலாம் சச்சியான உடைய வேண்டாம். அட கொஞ்சம் தீசினாடு கடைசி வரல தெல்லா வரல தீசினாடு பொறுமையா உண்டாடு. இப்படி நல்லா வடகயிறு எடுத்துக்கிட்டு விட்டதுல போய் இப்படி கயிறு போட்டு விட்டதுல கவர் போட்டு கயிறு போட்டு செத்து போயிடும். விட்டதுல கவர் போட்டா விட்டதுல கயிறு போட்டா செத்து போயிடலாம். விட்டதுல கவர் போட்டா செத்து போயிடலாம். அதையும் செஞ்சா எப்படி செஞ்ச? விட்டத்துல கவரு போட்டு எட்டி பார்த்தேன். கயிறு போட்டு என்ன பண்ண? விட்டத்துல இப்படி கவரை போட்டு இப்படி விட்டத்துல இப்படி கவத்தை போட்டுக்கிட்டேன். அதாவது இப்படி விட்டதுல கவர் போட்டுக்கிட்டு இப்படி 8 நாளா பாத்துக்கிட்டே இருக்கிற கவரையே விட்டாது பாக்குறேன்னா என் உசுறு போகுல்ற தாயாரி அல்ப தாயாரி விட்டதுல கயிறு போட்டு இப்படி பக்கத்துல போய் சுருக்கு போட்டு பொறுமையா விட்டதுல கயிறு போட்டு நல்லா கழுத்த அளவுக்கு சுருக்கு போட்டு அப்படி மேல இருந்து கீழே படக்குன்னு குதிச்சுனா இந்த கயிறு இறுகி செத்து போவா 8 நின்னு பாத்துட்டா எப்பறம் சாவுறது? வெட்டத்துல கவர் போட்டு கழுத்து உள்ள விட்டு தொங்கணுமா? தொங்குனா நாக்கு வெளிய வந்துரும்டா தாயாலே. அப்புறம் நாக்கு வெளிய வந்தா இலவு வர்றவங்க பார்த்து பயந்து பொணத்துக்கிட்டு வர மாட்டாங்க. கவர்மெண்ட்ல மாறிச்சு போயிடும். நான் எப்படி இருக்கணும் அதே மாதிரி என் பொணவும் அப்படியே பிரஷா இருக்கணும். இதுக்கு ஒரு வழி இருக்கு. இந்த வழி வேண்டாம். அதனால நீ என்ன தெரியுமா பண்ற? போய் ஒரு காயாக்கனியா வாங்கி காயாக்கனியா சாப்பிட்டு செத்து போயிரு. காயாக்கனியா தின்னா செத்து போயிடலாம். ஆமா. அதையும் செஞ்சேன். எப்படி? முருங்கை காயை போடுமா அப்பவுமே சாவு வரலையே
எனக்கு சப்பேல ஏண்டா என்ன என்னதுன்னா முட்டை முருங்கைக்காய் 3 மாதம் திங்கிற மாதிரி என் உடம்பு முறுக்க இருந்தா தவிர சாவே தாயாளி முருங்கைக்காய் தின்னா முறுக்கேறாம மயிலா பிடிக்கும். என்ன பண்ணணும்? ஏண்டா ஒரு தங்கரலி கொட்டை தின்னா தங்கவேலி செத்து போயிருவேனா? அரளி கொட்டடா, அரளி கொட்டை ஒடுந்தல இதெல்லாம் அரைச்சு தின்னா உடனே செத்து போயிடலாம். ஏன்னா முருங்காய் தின்னா முறுக்கு தானே. ஏண்டா தங்கல்லி கொட்டை தின்னா வவுறு அரளிக்காய் தின்னா ஒடுந்தலை தின்னா வவுத்துல போய் பிசுநாட்டு புடிச்சுக்கும். புடிச்சுக்கோ உடல்ல பிசுநாட்டு புடிச்சுட்டா உசுறு துடியா துடிக்காதரா தாயில. அதனால அது வேணாமங்கறியா? அது வேண்டாம். இதுக்கு ஒரே வழிதான். பால் டயர் வாங்கி குடிங்க. பால் டயர் அதையும் செஞ்சன. பால் டயர் எப்படி எப்படி பால் டயர் வாங்கி வந்து பாக்கெட்ல போட்டு வச்சேன். அப்பூமே சாவு வல்லையே அல போனே பால் டயர் வாங்கிட்டு வந்து 1/4 லிட்டர் பாட்டில போய் மருந்து அடிக்கிறோம்னு வாங்கிட்டு வந்து பாக்கெட்ல போட்டு வச்சுக்கிட்டு பாத்துக்கிட்டே இருக்கிறேன்னா என் உசுறு என்ன விட்டு போவனாங்க. 1/4 லிட்டர் வாங்கிட்டு 1 லிட்டர் வாங்கிட்டு வந்து ஜோப்ல வச்சிருந்தா கூட சாவ மாட்டேன். என்ன பண்ணணும்? பால் டயர் வாங்கி மொட்டக்கு குடிக்கணும்டா. பால் டயர் வாங்கிட்டு வந்து குடிச்சா நொர வாயில் வந்துருடா தாயில. நொர வாயில் வருமா வராதா? ஏண்டா பால் டயர் மொட்டதான் குடிச்சா நொர வாயில் வந்தா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? இதுக்கு ஒரே வழிதான். அது சரியில்லை. இதுக்கு ஒரே வழிதான். அதனால என்ன பண்றேன்னா இங்க இருந்து போய் ஒரு ஏரியா குளமோ தண்ணியில குதிச்சு செத்து போயிரு. ஓ தண்ணியில கெண்ட மாதிரி தண்ணியில குடிச்சா இல்ல குதிச்சா செத்து போயிடலாம். அதையும் செஞ்சேன்டா. அதையும் செஞ்சேன். எப்படி? முழங்காலு தண்ணியில 3 நாளா உட்கார்ந்தேன். அப்பூமே சாவு வல்லையே அல போனே உசுறு இன்னுமே போகவில்லையே. ஏண்டா என்னடா சொல்ற? அந்த காட்டுக்குள்ள தண்ணி கட்டுவாங்கல்ல. ஆமா வாய்க்கால்ல தண்ணி கட்டுவாங்கல்ல. அந்த காட்டுக்கு தண்ணி கட்டுற வாய்க்கால்ல போய் இப்படி 3 நாளா முழங்கால் தண்ணியில உட்கார்ந்துட்டு பாக்குறல என் உசுறு என்ன விட்டு போவிடுறா தாயில. என்ன மயிரிடா போவோம்? ஏண்டா சாவறவன் ஒரு குளமா குட்டையில போய் ஒரு 2 ஆழத்துக்கு உளுந்தீனா மூச்சு விட்டு சாவுவேன். ஏண்டா 2 ஆளும் தண்ணியில் போய் உளுந்தா வவுறு உப்பி வெடிச்சு போயிரும்டா தாயாலே. அது வேணாமா? பணத்தக்கா ஆத்துல போய் உளுந்தா பணத்தக்கா நாம ஊரே காலம் அங்க வந்து படுத்திருப்பாங்க. அது சரி, அதுதான் விட்டுரு. அது வேண்டாம். இதுக்கு ஒரே வழிதான். தண்டவாளத்துல போய் விழுந்துரு. தண்டவாளத்துல போய் விழுந்துரு. தலை வச்சிரு. இத முடிச்சா தண்டவாளத்துல வச்சுட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. தண்டவாளத்துல வச்சா உனக்கு அவ்வளவுதான் ஆயிடுச்சு. அப்படிங்கிற 1 ரூபா வராது. அதையும் செஞ்சல. எப்படி செஞ்ச? உன்னால ரயில விட்டு பின்னாடி தலை வச்சேன். என்ன செஞ்ச? சாவறத முடிவாய போச்சு. ரயில் ரோட்ல போய் விழுந்தா கறி எல்லாம் செதறிட்டு போயிடும். நாளைக்கு நம்ம இருப்போமா? இருக்க மாட்டோம். என்ன பண்ண? ரயில் போட்டு போனா எண்ணி போட்டு செத்து போயிடலாம் அப்படின்னு ரயில் ரோட்ல போய் நின்னு பாரு. ரயில் அப்படியே ஊன்னு வந்துச்சு. அப்புறம் இன்ஜின்ல இருந்து பின்னாடி பொட்டி வரல. 64 பொட்டி போயிருச்சு. 64 பொட்டி போயிருச்சு. போன பின்னாடி போய் தண்டவாளத்தை தலை வச்சுக்கிட்டு பாக்குறேன். என் உசுறு என்ன விட்டு போன்ற தாயலி குண்டாங்கிறாரா. அதாவது ட்ரெயின் அங்கிருந்து வருதுன்னு வச்சுக்கோ, நாம முன்னாடியே படுத்துக்கணும். அப்பதான் இன்ஜின்ல இருந்து பொட்டி வரைக்கும் எல்லாமே நம்ம மேல ஏறி போகும்போது நம்ம சாவும். என்ன கூலிக்கு உங்களை 18 பேரு கொண்டு கொடுத்தாடா சாவு தாயலி. பறச்சடா அவ்வளவு நாள் பாத்துக்கிறான்.